அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 779வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த நாளில் தனி பாலஸ்தீனத்துக்கான அடுத்த கட்ட பேச்சுகள் பற்றிய டிஸ்கஷன் சொல்லக்கூடிய விவாதங்கள் தொடங்கி இருக்கின்றன. கெய்ரோவில் இந்த இப்பொழுது செயலில் இருக்கின்ற இந்த போர் நிறுத்தத்துக்கு கெய்ரோ எக்ரிமெண்ட் என்றுதான் பெயர். ஆகவே இரண்டாம் கட்டத்திற்காக சென்றிருக்கிறார்கள். இரண்டாம் கட்டத்திற்காக சென்றிருப்பதில் மிக முக்கியமான ஹமாஸ் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஹாலித் அல் மசாயில் அவர் கத்தரில் இருந்தார். பிறகு எகிப்து சென்றார், துருக்கி சென்றார். இப்பொழுது அவர் எகிப்து கெய்ரோவுக்கு வந்திருக்கிறார். இவரை நீண்ட காலமாக, எனக்கு தெரிந்து ஒரு 30 ஆண்டுகளாக எப்படியாவது அவரை கொலை செய்து விட வேண்டும் என்று இஸ்ரேல் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. இவர் முதல் ஜெனரேஷன் தலைவர், முதல் தலைமுறையினுடைய ஹமாஸுடைய முதல் தலைமுறையின் தலைவர் என்று போற்றப்படுபவர். ஆகவே அவருடைய உயிருக்கு அங்கு மிகப்பெரியதொரு ஆபத்து இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. அடுத்தது இன்னும் அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள் தான் சென்றிருக்கிறார்கள். இவர் ஹாலித் அல் ஹயா அவர் மட்டும் இல்லை. அப்போ இஸ்ரேல் இதை எப்படி பார்க்கிறது என்பது மிகவும் முக்கியமான, அதே நேரத்தில் வருத்தத்தையும் மக்கள் மன்றத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வளவு தலைவர்கள் ஒரே இடத்தில் குழுமுவது இஸ்ரேலுக்கு எளிதான இலக்காக ஆகிவிடக்கூடாது என்று ஏற்கனவே எகிப்தில் குடியமர்த்த 26,000 குடியிருப்புகளை திட்டம் போட்ட போது எகிப்து முடியாது என்று விரட்டியும் இருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த 200 பேர் பற்றி நேயர்கள் அடிக்கடி கேட்பதுண்டு. ரஃபாவில் டிராப் ஆகிவிட்டவர்கள், அவர்களில் 150 பேர் தான் அங்கே இருக்கிறார்கள். 50 பேர் எப்படியோ வெளியே வந்து விட்டார்கள். ஒரு 17 பேர் தப்பிக்க முயற்சி செய்தார்கள். அவர்களை நாங்கள் விடவில்லை என்று இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது. அதன் பிறகு நாங்கள் கைது செய்வோம் அல்லது சுடுவோம் அவர்கள் தப்பிக்க முயற்சி செய்தால் என்று ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறது. அடுத்தது இப்பொழுது கெய்ரோ பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாக இந்த 150 பேர், அதில் சற்று முன்ன பின்ன இருக்க எண்ணிக்கை 150 பேர் பற்றிய விடுதலைக்கான, அதாவது உள்ளே அனுமதித்து விட்டு மீண்டும் வெளியே வராமல் தடுத்ததை பற்றிய விவாதமும், அவர்களுடைய சேஃப் பேசேஜ் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பாக அவர்கள் வெளியே வருவது பற்றியும் பேச்சுவார்த்தை நடைபெறும். ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் சொன்ன எல்லா நிபந்தனைகளையும், அதாவது அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் வந்த நிபந்தனைகளை எல்லாம் ஹமாஸ் ஓரளவுக்கு இல்லை, முழுமையாக நிறைவேற்றிவிட்டது. இதில் 28 உடல்களை தர வேண்டும். 27 உடல்களை தந்திருக்கிறது. ஒரு உடலை மீட்டெடுப்பதற்கு எங்களுக்கு ராட்சச எந்திரங்கள் வேண்டும், அது இல்லை. ஏனென்று சொன்னால் அது கடுமையான இடிபாடுகளுக்கு இடையே கிடக்கிறது என்று போராளிகள் கெய்ரோவில் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே இஸ்ரேலுடைய போர் நிறுத்த மீறல்களை பற்றிய விவாதம் வந்தபோது இஸ்ரேல் விட்காஃப் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய ஸ்பெஷல் என்வாய் டு காசா, பாலஸ்தீனத்துக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் விட்காஃபிடம் நாங்கள் போர் நிறுத்தத்தை முறித்து விட்டோம் என்று ஹமாஸ் சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒரு பொய்யை இப்பொழுது புதிதாக கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது. அந்த பொய்யை இல்லை என்று கெய்ரோவில் இருந்தவண்ணே மறுத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் நாங்கள் எங்களுடைய வாக்குறுதியில் அல்லது நாங்கள் ஒத்துக்கொண்ட நிபந்தனைகளை மீறவே இல்லை. ஆனால் இஸ்ரேல் 400 பேரை கொலை செய்திருக்கிறது, அத்தனை போர் விதிகளையும் மீறி. இதுல இன்னொரு பொய் இஸ்ரேல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு கன்மேன், துப்பாக்கியோடு வந்த ஒருவர் இஸ்ரேலிய இராணுவத்தினரை தாக்க முயற்சி செய்தால்தான் நாங்கள் சனி ஞாயிறு தினங்களில் எதிர்த்தாக்குதலை நடத்தினோம் என்று சொல்லியிருக்கிறது. அது யார் என்பதை ஹமாஸ் கண்டுபிடித்து இருக்கிறார்கள். அது இஸ்ரேலினுடைய கூலிப்படைகளில் ஒருவர். ஆகவே இவன் யார் என்பதை இஸ்ரேலுக்கு நன்றாக தெரியும். இஸ்ரேல் ஏக்கிவிட்ட ஒரு முனாஃபிக் தான், ஒரு நயவஞ்சகன் தான் என்பதை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். ஆக அவர் இஸ்ரேல் சொல்லக்கூடிய எல்லா பொய்களையும் ஹமாஸ் உடனுக்குடனே நிராகரித்து வருகிறது. அடுத்தது இஸ்ரேல்ல ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அக்டோபர் 7, 2023 23 தாக்குதலுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம்
பதவி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் சீனியர் ஆபீசராம். ஆனா இஸ்ரேலில் உள்ள பத்திரிகைகளே என்ன ஒரு பெரிய கேள்வி எழுப்பி இருக்கின்றன. அது என்னவென்று சொன்னால், இத்தனைக்கும் பொறுப்பான நத்தியானுகுவின் மீது ஏன் நடவடிக்கை இல்லை? நத்தியானுகுவை தவிர மீது எல்லோரும் பலர் ரிசைன் பண்ணிட்டாங்க, பலர் தண்டனைக்கு உள்ளாகி விட்டார்கள். இப்பொழுதும் அவர்களுடைய பதவி பறிப்பு பற்றி இயால் ஜமீர் பெரிதாக பேசியிருக்கிறார். நத்தியானுகு தான் மிக முக்கியமான காரணம் என்று அந்த பத்திரிகையில் எழுதி எல்லோரும் ரிசைன் பண்ணும்போது நத்தியானுகு மட்டும் எப்படி பதவியில் ஒட்டி கொண்டு இருக்கிறார்? தான் பதவியில் ஒட்டி கொண்டு இருப்பதற்காக 70,000 அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொலை செய்து உலகமெங்கும் இஸ்ரேலுக்கு மிக கேவலமான பெயரை எடுத்து தந்திருக்கிறார்கள் என்று அந்த பத்திரிகைகள் விவாதிக்கின்றன. அதே போல ஹஸ் என்ற பத்திரிகை ஒரு பெரிய செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்க், மெர்காவா 4 டேங்க் என்று சொல்வார்கள். அந்த மெர்காவா டேங்கை பற்றி ஒரு வருஷம் இல்லை, இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் 2018 ஹமாஸ், இஸ்ரேலினுடைய இராணுவ தளங்கள், இஸ்ரேலுடைய ஸ்பை ஏஜென்சி, இஸ்ரேலுடைய ஸ்பை மெக்கானிசம், இது எல்லாத்தையும், அதாவது உளவு பார்க்கும் எல்லாத்தையும் படித்திருக்கிறார்கள். இந்த மெர்காவா டேங்கையில் சீக்ரெட் பட்டன் ஒன்று இருக்கான், அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அதில் அவங்க தாங்களே எக்ஸ்பர்ட் ஆகியிருக்காங்கன்னா, ஒரு டேங்க் ஃபோர்ஸாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த போன்ற பீரங்கிகளை தகர்ப்பதற்கு ஒரு ரகசிய பொத்தானை இஸ்ரேல் வைத்திருக்கிறது. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் அதை டக்கு அடிச்சு தீர்த்திருக்காங்க. அதை இப்பொழுது உள்ள அறிக்கை வெளியே சொல்லுகிறது. இப்போ விசாரணை அறிக்கை வருகிறது அல்லவா, அது வெளியே சொல்லுகிறது. அதுக்காக ஹமாஸ் உருவாக்கிய டேங்க் ஃபோர்ஸ்ல 2,500 பேர் இருந்திருக்கான். அது அக்டோபர் 7, 2025 பல டேங்குகளை இந்த சீக்ரெட் பட்டனை பயன்படுத்தி கடத்திட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய திட்டங்களில் மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்று அது. ஆனால் அது ஈடேறவில்லை என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள். அடுத்தது, இந்த டேங்க் ஃபோர்ஸை தொடுத்து இப்பொழுது உள்ள ஒரு அறிக்கையில், இஸ்ரேலில் வந்த ஒரு அறிக்கையில் 20 லட்சம் இஸ்ரேலர்கள், சாதாரண மக்கள், இந்த பீதி வயப்பட்ட மனநோயால் பாதிக்கப்பட்டு மீண்டும் இது அக்டோபர் 10க்கு பிறகு மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. 2025, அதாவது இந்த போர் நிறுத்தம், இப்போதே போர் நிறுத்தம் செயலில் வந்து இன்றைக்கு நமக்கு ஒரு 20, 25, 45 நாட்களுக்குள்ளால் 20,000 பேர் போயிருக்காங்க. அப்போ போர் நிறுத்தம் நமக்கு எந்த நிவாரணத்தையும் தரவில்லை என்று இஸ்ரேலிய ஊடகங்கள், குறிப்பாக சேனல் 12, 13, பத்திரிகை, யோஹாகர்நாத், இந்த பத்திரிகை பற்றி சொல்லும் போதெல்லாம் நான் சொல்வதுண்டு, ஜியோனிசத்தை வளர்ப்பதற்கும் இஸ்ரேலர்களுக்கு ஒரு நாடு என்பதை உருவாக்குவதற்கும் ஆதிகாலம் தொட்டே எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு பத்திரிகை. அடுத்தது, அகாடமிக் பாய்காட் உலகம் முழுவதும் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதாவது யுத்தத்தை முடிச்சிட்டோம், இஸ்ரேலுக்கு வந்த இழப்புகள் எல்லாம் மறைக்கப்பட்டும் விட்டன, நாம் முடிந்த வரைக்கும் மறைத்தும் விட்டோம். ஆனால் உலகெங்கும் உள்ள ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இஸ்ரேலர்களை கண்டால் ஒரு மாதிரி தீண்டத்தகாதவர்களாக பார்க்கிறார்கள். அதனால் அகாடமிக் ரிசர்ச்சில் இருக்கிறவங்க, அதாவது ஆய்வு, ஆங்காங்கே பல்வேறு பல்கலைக்கழகங்களும் இஸ்ரேலை சார்ந்தவர்கள் ஆய்வு மாணவர்களாகவோ ஆய்வாளர்களாகவோ இருந்தால் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அதனால் அவர்கள் மனம் தளர்ந்து இஸ்ரேலுக்கும் வர முடியாமல் இருக்கிறார்கள். இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், 80,000 பேர் இந்த 45 நாட்களில் வெளியேறி இருக்கிறார்கள் இஸ்ரேலை விட்டு என்பதும் ஒரு செய்தி. ஆக இஸ்ரேல் தன்னுடைய தோல்விகளை எந்த அளவுக்கு மறைத்தாலும் அதனால் முழுமையாக அதில் வெற்றி பெற முடியவில்லை. இன்னொன்னு என்னன்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் ரிசர்ச்ங்கிற ஒண்ணு என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம வெறுமனே நம்ம ஜெயிச்சிட்டோம், இப்போ நம்ம காசாவுக்குள்ளால இருக்கதான் செய்யறோங்கிற பம்மத்தெல்லாம் உலக அரங்கில் எடுபடவில்லை. நாம் நம்மீது ஏற்பட்டிருக்கிற இந்த தீண்டத்தகாதவர்கள் என்ற அந்த நிலையில் இருந்து உலக மக்களை மீட்பதற்கு வேறு வேறு விவகாரங்களை கையாள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து, மேக்கரையில் தொடர்ந்து இந்த போர் நிறுத்த மேக்கரையில் தொடர்ந்து தாக்குதல் நடக்கிறது. போராளிகளும் தொடர்ந்து எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். இப்போ கண்ணை பொத்திட்டு ஜெனின்லையும் மற்ற ஏரியாக்கள்லையும் இளைஞர்களை கண்ட உடனே கைது செய்கிற ஒரு பெரிய முட்டாள்தனத்தை
இஸ்ரேல் செய்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது ஈரான் ஒரு ஈரான்ல இமாம் அலி காமினி அவர்களை கொலை செய்வதற்கு ஒரு பெரிய முயற்சி நடந்திருக்கிறது. மொசாத் ஏஜென்ட் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த மொசாத் ஏஜென்ட்களை விசாரித்த போது அலி காமினி அவர்களை கொலை செய்தால்தான் இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் வரும், இங்கே இஸ்லாம் தூக்கி வெளியே வைக்கப்பட்டு விட்டு ஒரு செக்குலரிசம் என்று அல்லது மாடர்னிசம் என்று சொல்லக்கூடிய பிற்போக்கு கொள்கைகள் ஆட்சிக்கு வரும். இது மாறவில்லை என்று சொன்னால் அலி காமினி இஸ்லாத்தினுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதனால் உற்சாகம் பெற்ற போராளிகள் மிகவும் வீரியத்தோடு சண்டையிடுகிறார்கள். ஆகவே அவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு செய்தி தரப்பட்டது. அதற்கான எல்லா உபகரணங்களும் தரப்பட்டது என்று ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கான தண்டனை அறிவிக்கப்படும். லெபனான்ல ஒரு முக்கியமான பீரூட்டினுடைய புறநகர்ல ஒரு முக்கியமான ஹிஸ்புல்லா கமாண்டரை இஸ்ரேல் நேற்று கொலை செய்தது என்பதை நாம் உங்களுக்கு சொன்னோம். அந்த கொலையின் எதிரொலியாக ஹிஸ்புல்லா திருப்பி தாக்குமா என்று ஒரு கேள்வி. அங்கே லெபனானில் வருகின்ற பத்திரிகைகள் எல்லாம் இதற்கும் பழிவாங்க மறுத்தால் ஹிஸ்புல்லா தன்னை அழித்து கொள்ளலாம் என்று அளவுக்கு விமர்சனங்களை எழுதிவிட்டு இருக்கிறார்கள். ஆக அக்டோபர் 7, 2023 நடந்த தாக்குதல் இஸ்ரேலே மிகப்பெரிய தவறுகளை செய்தது என்பதை முதலாக ஊடகங்களில் கொண்டு வந்தது நமது வைகரை அபிஷியல் என்ற சேனல் தான். அப்போ சில பெண்கள் அங்க கொடுத்த பேட்டியையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஹமாஸ் போராளிகள் கையில் இருந்த வரைக்கும் எங்களுக்கு மரணமே வரல, எங்களை பாதுகாக்க வர்றோம்னு சொல்லி இஸ்ரேல் இராணுவம் வந்த போதுதான் எங்களில் நாங்கள் குடியிருந்த பல வீடுகளை இடித்த குண்டு போட்டு தகர்த்தார்கள். அதில் நாங்கள் இறந்தோம். ஹமாஸ் போராளிகளினா என் குழந்தை வீட்டில் இருக்கு, என்ன நீங்க பிடிச்சிட்டு வந்துட்டீங்கள அப்படின்னு சொன்னபோது எங்களை விட்டு விட்டார்கள். அதே போல கணவனும் மனைவியும் பிரிந்து இருந்த நேரத்தில் அவர்கள் என் மனைவி அங்கே இருக்கிறாங்கன்னா அவனையும் போகணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப லிபரலாக தான் நடந்துக்கிட்டாங்கன்னு ஹர்ஸ் கல்வி இருக்கும்போது அன்னைக்கு அக்டோபர் 7, 2023 நாங்கள் கேனிபால் டைரக்ஷன் கொடுத்துருந்தோம். சாவது நம்ம மக்களாக இருந்தாலும் சரி, ஹமாஸ் மக்களாக இருந்தாலும் எல்லாரையும் அழித்து விடுங்கள் என்று சொன்னோம் என்பதெல்லாம் இப்பொழுது மறைக்கப்படுகின்றன. இதற்கெல்லாம் நேரடியாக நத்யான்ஹு தான் பொறுப்பு என்ற இஸ்ரேலினுடைய ஊடகங்களுடைய கொந்தளிப்பு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. விளைவு என்னவாக இருக்கும் என்பதை இணைந்திருங்கள். உங்களுக்கு சொல்கிறோம். வாய்ஸ் தவானால் கொண்டுள்ளார்கள்.